Hi guys, next இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் நம்பர் 7. இது என்ன கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஃப் த மினிமம் ஸ்டாக் லெவல் அண்ட் ஆவரேஜ் ஸ்டாக் லெவல் 30,000 and 50,000 யூனிட், ஃபைண்ட் அவுட் த ரீஆர்டர் குவான்டிட்டி ஆஃப் த மெட்டீரியல். என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினிமம் ஸ்டாக் லெவல் கொடுத்துட்டாங்க, ஆவரேஜ் ஸ்டாக் லெவலும் கொடுத்துட்டாங்க, ரீஆர்டர் குவான்டிட்டி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ ஆவரேஜ் ஸ்டாக் லெவல் ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 ஃபார்முலா சொல்லியிருக்கேன். நான் அப்போயே ஃபஸ்ட்டு வீடியோலேயே சொல்லியிருப்பேன், 2 ஃபார்முலாவில் நம்ம கொடுத்துருக்க டீட்டெயிலை வச்சு தான் இதுக்கு இந்த ஃபார்முலா அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்கேன். இப்போ பாருங்கள், இந்த கொஸ்டினில் மினிமம் லெவல் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஃபார்முலா என்னான்னு பார்த்தீங்கன்னா, ஆவரேஜ் ஸ்டாக் லெவல் ஈக்குவல் மினிமம் லெவல் ப்ளஸ் 1/2 ஆஃப் ரீஆர்டர் குவான்டிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதான் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா வச்சு தான் நம்ம சம் போட போகிறோம். இப்போ பாருங்க, இந்த ஃபார்முலாவை வந்து நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணுறோம். ரீஅரேஞ்ச் பண்ணும்போது இந்த மினிமம் ஸ்டாக் லெவல் ப்ளஸ் 1/2 ஆஃப் ரீஆர்டர் குவான்டிட்டி லெஃப்ட் சைடு வந்துடும், ஆவரேஜ் ஸ்டாக் லெவல் ரைட் சைடு வந்துடும். இப்போ பாருங்க, equal average stock level. இப்போ பாருங்க, மினிமம் லெவல் ப்ளஸ் 1/2 ஆஃப் ரீஆர்டர் குவான்டிட்டி ஈக்குவல் ஆவரேஜ் ஸ்டாக் லெவல் அப்படின்னு போட்டிருக்கோம். எதுக்காக அந்த ஃபார்முலாவை ரீஅரேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீக்வல்ட்டுக்கு அப்புறம் ஆன்சர் வரதுக்காக இந்த மாதிரி பண்ணிக்கிறோம். மினிமம் லெவல் அப்படின்னா நம்மளுக்கு கொஸ்டினில் மினிமம் லெவல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30,000 கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 30,000 அப்படியே போட்டுக்கிறோம், ப்ளஸ் 1/2 அப்படியே போட்டுக்கிறோம் ஆஃப் ரீஆர்டர் குவான்டிட்டி நம்மளுக்கு கொடுக்கல, அதுதான் நம்ம கண்டுபிடிக்க போகிறது. ஸோ அதையும் அப்படியே போட்டுக்கிறோம். ஆவரேஜ் ஸ்டாக் லெவல் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50,000 கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 50,000 அப்படியே போடுறோம். இப்போ பாருங்க, இந்த 30,000 லெஃப்ட் சைடில் உள்ள 30,000 ரைட் சைடு வரும்போது மைனஸாக மாறும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது இங்கே ப்ளஸில் இருக்குது. ஸோ இங்கே வரும்போது மைனஸாக மாறும். இந்த 30,000 இங்கே வந்துருச்சுன்னா வெறும் 1/2 ஆஃப் ரீஆர்டர் குவான்டிட்டி மட்டும்தான் நம்மளுக்கு லெஃப்ட் சைடில் இருக்கும். இப்போ பாருங்க, 50,000 மைனஸ் 30,000. இப்போ பாருங்க, இந்த இப்போ 1/2 ஆஃப் அப்படியே எழுதிக்கிறோம். $50,000ல் 30,000 போயிட்டுனா நம்மளுக்கு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20,000. அதையும் போட்டுக்கிறோம். இப்போ 1/2 இங்கே வரும்போது லெஃப்ட் சைடு ரைட் சைடு வரும்போது என்னவா மாறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தலைகீழாக மாறும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே உள்ளதை இங்கே கொண்டுட்டு வரும்போது இல்லை, லெஃப்ட் சைடு உள்ளதை ரைட் சைடு கொண்டுட்டு வரும்போது தலைகீழாக மாறும். ரீஆர்டர் குவான்டிட்டி அப்படியே இருக்கும். இன்ட்டு இந்த 1/2 இங்கே வரும்போது என்னவா மாறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தலைகீழாக மாறும். அப்போனா எப்படி மாறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2/1 மாறும். ஸோ இப்போ ரீஆர்டர் குவான்டிட்டி equal 20,000 இன்ட்டு 2 எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40,000 யூனிட்ஸ். இதுதான் நம்மளுக்கு வந்து ஆன்சர்.